ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி விலாகில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, இன்றைக்கி சாட்டர்டே விலாக் தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. மார்னிங் கொஞ்சம் வெயில் அடிச்சிட்ருக்கு, அதனால் நான் துணியெல்லாம் காலையிலேயே துவச்சி கொஞ்சம் காய போட்டுட்டேன். இன்றைக்கி ரொம்ப ரொம்ப ஒரு ஹாப்பியான டேன்னு சொல்லலாம். ரொம்ப நாளாக நான் வாங்கணும்னு நினச்சி வாங்கின ஒரு பொருளை பற்றியும், ஒரு ரெசிபி, அதுக்கப்புறமா சூப்பரான ஒரு பாஸ்தா ரெசிபி, இது எல்லாம் தான் நீங்கள் இந்த விலாகில் பார்க்க போகிறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பம்ப்கின்னை வச்சு ஒரு சூப்பரான ரெசிபி தான் நான் இப்போ லஞ்சுக்கு பண்ணிகிட்ருக்கேன். இதோட தோலெல்லாம் எடுத்து நம்ம கட் பண்ணிக்கலாம். இது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், அதே நேரத்தில் ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபி. ரச சாதத்துக்கு இது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நேற்று வச்ச ரசம் இருந்தனால இந்த பம்ப்கினை வச்சு நான் அழகாக ஒரு சைட் டிஷ் ரெசிபி தான் நான் இதில் பண்ண போகிறேன். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பம்ப்கினை கட் பண்ணி வச்சாச்சு. இப்போ அடுத்தது கொஞ்சமாக தேங்காய் எடுத்துக்கிறேன். அதில் ஒரு சின்ன துண்டு பட்டை, 4லேருந்து ஒரு 5 கிராம்பு வரைக்கும் வச்சுக்கலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் சோம்பு, 2 ஸ்பூனுக்கு மிளகு, இதெல்லாம் தான் போட போகிறோம். இதெல்லாம் ரெடியாக எடுத்து வச்சுட்டு ஒன்றா சேர்த்து போட்டுக்குங்க. அடுத்தது இதோட காரத்துக்கு மிளகா வத்தல் கொஞ்சம் சேர்த்துக்க போகிறோம். 7லேருந்து 8 மிளகா வத்தல் வரைக்கும் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட ஒரு 10 பூண்டை நான் தோலோடையே சேர்த்துக்கிறேன். தோலோடு போட விருப்பம் இல்லைன்னா நீங்கள் தோலை எடுத்து போட்டு சேர்த்துட்டு இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் அரைச்சிக்குங்க. கொஞ்சம் கொரனே அரைச்சி எடுத்துக்கணும். ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது. கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொரன்னு அரைச்சி எடுத்துக்குங்க. இப்போ ஒரு குக்கரில் நான் தேங்காய் எண்ணெய் தான் ஊற்ற போகிறேன். தேங்காய் எண்ணெய் தான் இந்த ரெசிபிக்கு ரொம்ப சூப்பராக மணமாக இருக்கும். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா கடுகு போட்டுக்கிறேன். அப்புறமா உளுத்தம்பருப்பு 1 ஸ்பூன். இது எல்லாமே நல்ல ஒரு ஃப்ளேவரை கொடுக்கும். 2 மிளகா வத்தலை கிள்ளி போட்டுக்கணும். கொஞ்சமாக கருவேப்பிலை. இது போட்டதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருந்த அந்த பம்ப்கினையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சம் பச்சை ஸ்மெல் போகிறது வரைக்கும் 2 வதக்கி விட்டுருங்க. 2 நிமிஷம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த தேங்காய் மசாலாவை அப்படியே இதில் நம்ம சேர்த்துற போகிறோம். இப்போ இதில் தேவையான அளவு கல்லுப்பும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதுக்கப்புறமா எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இதில் போட்டிருக்க மிளகு, கிராம்பு, சோம்பு இது 3 சேரும்போது இந்த பட்டையும் சேர்ந்து நல்ல ஒரு சூப்பரான ஒரு மணத்தை உங்களுக்கு கொடுக்கும். இதோட பச்சை ஸ்மெல்லும் போகிறது மாதிரி நீங்கள் நல்லா வதக்கிக்குங்க. இப்போ 2 நிமிஷம் நல்லா வதக்கினதுக்கப்புறமா இது கூட என்ன சேர்க்க போகிறோன்னா காராமணி தான் சேர்க்க போகிறோம். காராமணியை ஒரு நாள் முன்னாடியே நம்ம இந்த மாதிரி ஊற வச்சு எடுத்துக்கணும். இப்போ தண்ணியும் இந்த மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக கலந்து வச்சுருக்கேன். இப்போ இந்த காராமணியை இது கூட அப்படியே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை எல்லாத்தையுமே நல்ல ஒரு முறை கலந்து விட்டுடுறேன். நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா நம்ம மிக்ஸி ஜாரில் தண்ணி கலந்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை நான் ஊற்றிக்க போகிறேன். இது கூட இன்னும் எக்ஸ்ட்ரா கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிறேன். இது கொஞ்சம் மூழ்கிற அளவுக்கு ஊற்றினாலே போதும். ரொம்ப நிறைய தண்ணி ஊற்றக்கூடாது. ஏன்னா நம்ம இது சைட் டிஷ்ஷாக நம்ம ரெடி பண்ணுறோம், அதனால் தண்ணி நிறைய ஊற்றக்கூடாது. இப்போ இதில் கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுட்டு அப்படியே நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். விசில் போட்டு ஒரு 5 விசில் வர்றது வரைக்கும் அப்படியே விட்டுருங்க. இப்போ அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சாதம் ரைஸ் குக்கரில் வச்சாச்சு. இது எப்படி இருக்குன்னு ஓப்பன் பண்ணலாம். பாருங்கள், இந்த மாதிரி தான் இது இருக்கும். நம்ம கிராம்பு அப்புறம் பெப்பர் இதெல்லாம் போட்டிருக்கனால உங்களுக்கு இந்த கலரில் தான் உங்களுக்கு கிடைக்கும். ஒரு மாதிரி டார்க் ப்ரௌன் கலரில் இருக்கும். டேஸ்ட்டு அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். அந்த விசில் வரும்போதே உங்களுக்கு அட்டகாசமான ஒரு மனம் வீடு ஃபுல்லாக உங்களுக்கு வர ஆரம்பிச்சிரும். 4லேருந்து 5 விசில் நீங்கள் விட்டாலே போதும். சூப்பரான பம்ப்கின் காராமணி மசாலா ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை ரசத்துக்கு வச்சு சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். நேற்று வச்சுருந்த ரசத்தையும் நான் எடுத்து வச்சுட்டேன். லஞ்சு இப்படி தான் எங்களுக்கு சிம்பிளாக போச்சு. ரொம்ப சிம்பிளாக இருக்கும், அதே நேரத்தில் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. ஒரு முறையாவது இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப அட்டகாசமான டேஸ்ட்டில் இருக்கும். இது சப்பாத்தி, தோசை, இட்லிக்கு கூட வச்சு சாப்பிட்லாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். லஞ்ச் முடிச்சுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்ததுக்கப்புறமா நான் ஈவினிங் இந்த பாஸ்தா சீஸ் மக்ரோனி செய்ய ஆரம்பிச்சிட்டேன். எனக்கே இது புதுசு தான். இது வரைக்கும் நான் இது செஞ்சதில்லை. பாஸ்தா மக்ரோனிலாம் தனியாக வாங்கி நான் செஞ்சுருக்கேன். குழந்தைங்க ஆசைப்பட்டாங்களேன்னு தான் இதை நான் ஃபஸ்ட்டு டைம் வாங்கியிருக்கேன். எப்படி இருக்குன்னு தெரியல. அதில் போட்டிருக்க ப்ரொசீஜர் படி தான் நான் இப்போ பண்ண போகிறேன். ஒவ்வொரு கவர்லேயும் இந்த மாதிரி ஒரு மசாலா பாக்கெட் மாதிரி கொடுத்துருந்தாங்க. அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா தான் தெரியும் அதில் என்ன இருக்குன்னு.
எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ ஒரு கடாய் வச்சுருக்கேன். அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு பாக்கெட்டுக்கு 1 1/2 கப்பு தண்ணி ஊத்த சொல்லியிருக்காங்க. மொத்தமா 4 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றணும். நான் ஒரு 5 கிளாஸாகவே ஊற்றிக்கிட்டேன். ஏன்னா எப்படி இது பாஸ்தா வேகிறதுக்குலாம் ரொம்ப நேரம் ஆகும் யூசுவலாக நம்ம வாங்கி பண்ணுறது. இது எப்படி இருக்கும்னு தெரியல. அதனால் ஒரு 1/2 கிளாஸ் மட்டும் நான் ஜாஸ்தியாக ஊற்றிக்கிட்டேன். இப்போ அந்த பவுடர் எல்லாத்தையும் போட்டாச்சு. பாஸ்தாவையும் எல்லாத்தையும் இதுக்குள்ளே போட்டாச்சு. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். எல்லாமே மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் தான் அடுப்பை ஆன் பண்ண சொல்லி அதில் போட்டிருந்துச்சு. அதனால் நல்லா நான் இதை கலந்து விட்டுக்கிறேன். உப்புலாம் நான் வந்து டேஸ்ட் பண்ணேன். உப்புலாம் அதிலே இருந்துச்சு. அதனால் உப்பு எதுவுமே நான் சேர்த்துக்கல. இப்போ தான் நான் அடுப்பை ஆன் பண்ண போகிறேன். அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு அது கொதிக்கிறது வரைக்கும் அப்படியே விட சொல்லிட்டாங்க. நான் கொஞ்சம் கட்டி கட்டியாக இருந்ததை மட்டும் கொஞ்சம் கலக்கி விட்டுக்கிட்டேன். அந்த கட்டி எல்லாத்தையுமே நம்ம கொஞ்சம் கலக்கி விட்டுட்டோன்னா அது வெந்து வரும்போது கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ நல்லா கொதித்ததுக்கப்புறம் நான் உங்ககிட்ட காட்டுறேன். பாருங்கள், நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு முறை நல்லா கலக்கிக்கணும். ஏன்னா இந்த பாஸ்தா எல்லாமே அடியில் ஒட்டுது. அதனால் கொஞ்சம் நல்லா கலக்கி விட்டுடுறேன். கலக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கலாம். அப்படி தான் அதில் போட்டிருக்கு. நல்லா நான் கலக்கி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு அடுப்பை சிம்மில் வச்சிட போகிறேன். சிம்மில் வச்சுட்டு நான் எங்கேயுமே போகல. பக்கத்துலேயே இருந்து நான் டீ போட ஆரம்பிச்சிட்டேன். ஒரு 2 மினிட்ஸ் கழித்து திரும்பவும் நான் கலக்கி விட்டுட்டேன். ஏன்னா அடி பிடிச்சது மாதிரி ஆயிடக்கூடாதுங்கிறதுக்காக தான். இந்த பாஸ்தாவை பொறுத்த வரைக்கும் நம்ம தண்ணியில் வேக வைக்கும் போதே அடிப்பகுதியிலலாம் கொஞ்சம் அந்த பாஸ்தாலாம் ஒட்டிக்கிட்டு இருக்கும். இப்போவும் அதே மாதிரி தான் ஒட்டிகிட்டு இருந்துச்சு. நான் எல்லாத்தையுமே கிளறி எடுத்துட்டேன். இப்போது ஒரு 3 மினிட்ஸ் ஆயிடுச்சு. மொத்தமாக ஒரு 4 மினிட்ஸ் இப்போ ஆயிருக்கு. பாருங்கள், இன்னும் கொஞ்சம் வேகணும் அது. நான் பக்கத்துலேயே இருந்து கொஞ்சம் ஒரு 2 மினிட்ஸ்க்கு ஒரு முறை நான் கலந்து விட்டுட்டே இருக்கேன். இப்போ கரெக்டாக 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நான் ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சுட்டேன். அதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் ஒரு 5 நிமிஷம் கழித்து நான் ஓப்பன் பண்ணேன். நல்லா இந்த மாதிரி திக்காகிடுச்சு. டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அதில் போட்டிருக்க அந்த கார்னோட சேர்த்து சாப்பிடும்போது அந்த சீஸி ஃப்ளேவரோடு சாப்பிட ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இதை சாப்பிட்டு டீ குடித்த கொஞ்ச நேரத்துலேயே நாங்கள் ஆர்டர் பண்ணதும் வீட்டுக்கு வந்து சேர்ந்துடுச்சு. நான் என்ன ஆர்டர் பண்ணியிருந்தேன்னா ரொம்ப ரொம்ப லைட் வெயிட்டு உள்ள ஒரு போர்ட்டபிள் மேட்ரஸ் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இது ரொம்ப நாள் நாங்கள் வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தது. ஏன்னா வீடெல்லாம் துடைக்கும் போது இப்போது மெத்தையெல்லாம் எடுத்து போடுறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் ஃபோல்ட் பண்ணுறது மாதிரி வாங்கி வச்சிட்டிங்கன்னா ஈஸியாக நம்ம இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு நம்ம வீடை பெருக்கி துடைக்கிற அன்றைக்கெலாம் நீட்டாக துடைச்சி எடுத்துடலாம் அந்த இடத்த. ஏன்னா நாங்கள் வந்து இதை தரையில் தான் நாங்கள் போட போகிறோம். அதனால தான் நான் இதை வந்து சூஸ் பண்ணோம். இது வந்து அரௌண்ட் 7400 கிட்ட வந்துச்சு. இது வந்து ப்ரொமோஷன்லாம் ஒன்றும் இல்லை, நாங்களாக வாங்கினது தான். ஜஸ்ட்டு யாருக்காவது வாங்கணும்னு ஐடியா இருந்துச்சுன்னா அவங்களுக்கு இது யூஸ் ஆகுமே தான் இந்த நான் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். இது ரொம்ப ரொம்ப லைட் வெயிட்டுங்க. நம்ம ஈஸியாக இதை வந்து ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கலாம். இந்த பெட்டோட சைஸ் பார்த்திங்கன்னா குயின் சைஸ் தான் நாங்கள் வாங்கியிருக்கோம். எங்களுக்கு இது கரெக்டாக இருந்துச்சு. இதுலேயே நிறைய சைஸ் இருக்குது. கிங் சைஸ் இருக்குது, இதை விட சின்ன சைஸ் கூட இருக்குது. பாருங்கள், இந்த மாதிரி சூப்பராக நம்ம ஃபோல்ட் பண்ண முடியும். நல்ல சிங்கிளாக கூட நம்ம இதை வந்து ஃபோல்ட் பண்ணிக்கலாம், டபுளாக கூட பண்ணிக்கலாம். ரொம்ப வெயிட்டே இல்லை, ரொம்ப லைட் வெயிட்டாக தான் இருக்குது. பார்க்கறதுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்குது. இப்போ உட்காந்து நீங்கள் வந்து உங்கள் ரூமில் டிவியை தான் பார்க்குறீங்கன்னா கூட ஒரு சோஃபா மாதிரி கூட இந்த மாதிரி மடித்து விட்டு யூஸ் பண்ணலாம். ரொம்ப லைட் வெயிட் தான். நம்மளே ஈஸியாக இதை இந்த மாதிரி மடித்து விட்டுக்க முடியும். பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அவ்வளோதான், இந்த விலாகை நான் இதோட முடிச்சுக்கிறேன். ரொம்ப லெங்க்த்தியாக போயிட்டுருக்கு. இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் சொன்ன ரெசிபீஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். புதுசாக இந்த வீடியோவை யாராவது பார்த்துட்ருக்கீங்கன்னா பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.